श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இது பர்யந்தம் பொதுவாக அத்வைதிகள் அதுல எல்லாருமே ஒரே சமூகம் தான், ஒரு குரூப் மாதிரி தான். பாஸ்கர வேதாந்தியோ, யாதவ பிரகாஷ வேதாந்தியோ, சங்கர வேதாந்தியோ எல்லாம் ஒரே மாதிரிதான் கிட்டத்தட்ட. கொஞ்சம் விளக்கம் சொல்லும் பொழுது வேறுபாடு இருக்கலாமே தவிர்த்து கடைசியில எல்லாரும் ஒத்துக்கிறது என்னன்னா பிரம்மவந்தனம் தான் உண்மை, மீதி எல்லாம் பொய் அப்படின்னா அவளுடைய சித்தாந்தம் போயிட்டு இருக்கு. ஆகையினால கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லாரையும் ஒரே இதுல சேர்த்துட்டார். எம்பெருமானாலும் ஆரம்பநாதி கணத்துல அது மாதிரிதான் சாதிச்சிருக்கேன். அப்படி சொன்னதுனால இப்போ ஒரே சரீரம், ஒரே ஜீவன், அல்லது பல சரீரங்கள், பல ஆத்மாக்கள், அல்லது பிரதிபிம்பவாதம், பிம்ப பிரதிபிம்பவாதம், அல்லது அவச்சேதகவாதம், இது மாதிரி ஔபாதிக பேதவாதம், இந்த மாதிரி என்ன சொன்னாலும் சரி கடைசியில முடிகிறது எதுன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு தான் முடிகிறது. இப்படி முடியறதுனால எல்லாமே விருத்தமான கல்பங்கள் தான். அதனால அவைகள் எல்லாம் ஏற்றுக்க கூடாது. இது ஸ்ருதி விருத்தம், ஸ்மிருதி விருத்தம், யுக்தி விருத்தம். அதனால இந்த இத்தனை விரோதங்கள் இருக்கிறதுனால இவைகள் எல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சாதிச்சுட்டேன். இதன் பேர்ல பிராச்சீனம் ஒரு வேதாந்தி, அவர் பிரம்மதத்தர் அப்படின்னு அவருக்கு பேரு. பிரம்மதத்தர் அப்படின்னு அந்த சுவாமி சில தத்துவங்களை சொல்லிட்டு இருக்கார். அந்த தத்துவங்களும் இப்ப சரி என்ன அப்படின்னு சாதிக்க போற சுவாமி தேசிகன். அவ என்ன சொல்ற அப்படின்னாக்க, அந்த பிரம்மதத்தன்றவ அவ கூட பரிணாமவாதிகள் தான். நாம் சொல்ற முடியோ நமக்கு பரிணாமவாதிகள் நமக்கு பேரு. அத மாதிரி அவளும் பரிணாமவாதிகளாக தான் சென்றிருக்கா. அவ இதுல அத்வைதிகள் தான். அதுல பரிணாம அத்வைதவாதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்மத்தை தான் வச்சுக்கிறார். பிரம்ம மாத்திரமே நித்தியமா இருக்குது, வேற எதுவுமே நித்தியம் கிடையாது, எல்லாம் அனித்தியம், ஜீவனம் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்ற அளவுக்கு அவ போறார். இப்படி போறதுனால அது ஜீவாத்மாவுக்கே நித்தியத்துவத்தை ஆக்ஷேபிக்கிறாப்பா. அந்த பட்சத்தை இப்ப கண்டிக்கணும். அவளுடைய அபிப்பிராயம் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க தான் சொல்றீங்க சாஸ்திரம்தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சாஸ்திரம்தான் பிரமாணம்னா சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுன்றதான் அர்த்தம். சாஸ்திரம் என்ன சொல்லிச்சு, சதேவ சௌமீதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லிச்சு. சிருஷ்டிக்கு முன்பாக பிரம்மம் மட்டும்தான் இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தானே சொல்லிச்சு. அத்விதீயம் ஆசீத், ஏகமேவ ஆசீத், சதேவ ஆசீத், அக்ரே ஆசீத் அப்படின்லாம் சொன்னதுனால பிரளய காலத்துல கூட பிரம்மம் மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தானே சித்திக்கிறது. அதனால மீதி தத்துவங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாம் அனித்தியங்கள் தான். அப்போ ஜீவன் அனித்தியம் சொல்றியானா, ஆமா ஜீவமும் அனித்தியம்தான், ஜீவ தத்துவமும் அனித்தியம்தான். அது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நாங்க சொல்லல, ஸ்ருதி ரெண்டு பேரும் ஒத்துண்ட ஸ்ருதி. அது என்ன சொல்லிட்டு, யதோவா இமானி பூதான் ஜாயந்தே ஏன ஜாதான் ஜீவந்தே யத்ரயம் அபிசம்பிஷந்தே அப்படின்னு சொல்லிடுச்சு. எதனால இந்த பூதங்கள்லாம் உற்பத்தி ஆறுதோ, இந்த பூத சப்தத்துக்கு உடம்போட கூடின ஆத்மா அப்படின்னு அர்த்தம். எந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்து இவைகள்லாம் எதனால உற்பத்தி ஆகின்றதோ, எதனால் ரட்சிக்கப்படுகின்றவைகளோ, எதனிடமே லயத்தை அடைகின்றனவோ தத் பிரம்மேதி, அதுதான் பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் சொல்றது. அப்போ சர்வகாரணத்துவம்
பிரம்மத்துவம், அனைத்துக்கும் காரணமாகவே இருத்தல் அப்படின்றது வரும்போது அதுதான் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சித்திக்கிறது. இப்படி அனைத்தும் பிரம்மத்துல உற்பத்தி ஆகிறது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அனைத்தும் பிரம்மத்துல உற்பத்தி ஆகுறதுனாக்கா அப்ப ஜீவன் கூட உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். அதான் சொல்லியிருக்கிறது. அனைத்து பூதங்களும் பிரம்மத்திடமே உற்பத்தி ஆகி பிரம்மத்தினாலேயே கட்சிக்கப்பட்டு பிரம்மத்திலேயே லயத்தை அடைகின்றன அப்படின்னு ஜீவனை பத்தி சொல்றது. அது மட்டுமல்ல, சோகாமயத்தை பிரஜா அசுஜத்தை அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த பரமாத்மாவானவன் சங்கல்பித்தான். சங்கல்பத்தை என்ன பண்ணான் அப்படின்னாக்க பிரஜாபதி பிரஜா அசுஜத்தை, இந்த பிரஜாபதியான பரமாத்மா பிரஜைகளை சிருஷ்டித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, பிரஜைகளை சிருஷ்டித்தான் அப்படின்னாக்க இத மாதிரி ஜீவராசிகள் எல்லாம் சிருஷ்டித்தான் அப்படின்னு அர்த்தம். அதுதானே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக சோயேன ஜீவான் வியசர்ஜ பூமியாம் அப்படின்னு இருக்கு. இந்த பூமியில சோயேன பூதங்கள்னால ஜீவான் வியசர்ஜ விசேடமாக சிருஷ்டித்தான் அப்படின்னு சொல்றது. அப்படியான சிருஷ்டி அப்படிங்கிறது ஜீவனுக்கும் உண்டு, ஜீவனுக்கும் சிருஷ்டி உண்டு. அதனால ஜீவன் நித்தியமா இருக்கான்னு எப்படி உன்னால சொல்ல முடியும்? ஜீவன் நித்தியமா இருக்கான்னு உன்னால சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னாக்கா அந்த ஸ்ருதிகள் அதை மாதிரி பேசிட்டு போயிடுச்சு, ஸ்ருதிகள் அதை மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, சூத்திரக்காரர் என்ன பண்ண பிரம்மலட்சணம் சொல்லும் பொழுது ஜன்மாத்யசயத அப்படின்னு 2வது சூத்திரம் பிரம்மமீமாம்சையில, அந்த பிரம்மசூத்திரங்கள்ல சொல்லும் பொழுது ஜன்மாத்யசயத யதா, இந்த எதனால இந்த பிரபஞ்சத்துக்கு ஜன்ம சிருஷ்டி, ஜன்மன்னா சிருஷ்டி, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் எதனால இந்த பிரபஞ்சத்துக்கு வருதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதன் பிறகு தெய்வ வைக்கிறோம்னுட்டு 2வது அத்தியாயம் 3ஆம் பாதம், அதுல 9வது சூத்திரம் அசம்பவஸ்து சதக அனுபவத்தே அப்படின்னு இருக்குது. அசம்பவஸ்து சதக அதாவது உற்பத்தி இல்லாதது அப்படின்றது எதுக்கு? பிரம்மத்துக்கு மாத்திரம்தான் வரும். சதக அசம்பவம், வேற எதுக்குமே உற்பத்திங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. அசம்பவஸ்து சதா அனுபவத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா பிரம்மத்துக்கு மாத்திரம்தான் உற்பத்தி கிடையாது, மீதி எல்லாத்துக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்றாங்க. அப்ப பிரம்மத்துக்கு மட்டும்தான் உற்பத்தி கிடையாது, மீது அனைத்துக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னு சூத்திரக்காரரே திருவுள்ள பண்றாரு. அவரே சாதிச்சிருக்காரு. இந்த மாதிரி வேத அதிகரணத்துல சாதிக்கிற 2வது அத்தியாயம் 3ஆம் பாதம் முதல் அதிகரணம், அதுல 9வது சூத்திரம் அசம்பவத்தே அப்படின்னு சூத்திரம். அங்க சம்பவிக்கிறதுன்னா உற்பத்தி ஆகுது, அசம்பவம்னா உற்பத்தி அற்ற தன்மை. உற்பத்தி இல்லாதது பிரம்மத்துக்கு மட்டும்தான், மீதி எல்லாத்துக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னு சூத்திரகாரர் ஸ்வயம் சாதிச்சுட்டு போயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அத நீ எப்படி ஜீவனுக்கு நித்தியத்துவத்தை சொல்ல முடியும்? அதனால ஜீவனுக்கு நித்தியத்துவன்றதே கிடையாது. அதனால ஜீவனுக்கும் சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் உண்டு. அதனால ஜீவன் கூட ஒரு அச்சேதனம் மாதிரி உற்பத்தி அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொன்னாதான் இத மாதிரி இந்த ஸ்ருதிகளுக்கு எல்லாம் சாமரஸ்யம் வரும். ஏன்னா துவயேன ஜீவான் வியசர்ஜ பூமியாம் பிரஜாபதி பிரஜாக அசுர்ஜித இந்த மாதிரி வாக்கியம் இருக்குதே. இந்த வாக்கியங்கள் எதோ வாயுமான் பூதான் ஜாயந்தே இதுக்கெல்லாம் கூட பதில் சொல்லணும் முடியும். அதனால அனைத்தும் சரியா வரணும்னாக்க
அந்த ஜீவனுக்கு கூட உற்பத்தி சொல்லிதான் ஆகணும். இல்லாதவனாக்க சரியாக அமையாது, எல்லாம் விரோதத்துல மாட்டிக்கும் அப்படின்னுட்டு அவ ஆட்சேபிக்கிறார். இன்னொரு விஷயம் ஒண்ணு கேள்வி அப்போ சரி, இப்ப இத மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையோ, இப்ப ஜீவன் அனித்தியன், ஜீவனுக்கு நீங்க உற்பத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டாருனாக்கா நாசமா இருக்குன்னு அர்த்தம். அனித்தியம், அனித்தியத்துவம் ஜீவனுக்கு இருக்குன்னு சொன்னாக்க இப்ப அகிருத அத்தியாகமம் கிருத விப்ரநாசம்ன்றது வந்துருமே. அகிருத அத்தியாகமம் கிருத விப்ரநாசம்னு ஒரு தோஷம். ஏன் அப்படின்னா இவன் நித்தியமா ஆத்மா இருக்கான்னு சொன்னாக்கா இந்த கர்மா பிலாசபி இருக்கும், கர்ம தத்துவம் அது சமரசமாகும். ஏன்னா நம்ம அனாதியா இருக்கும், அனாதியா புண்ணியபாபுரத்து கர்மாக்களை அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதனால அந்த புண்ணியபாபத்தின் அனுகுணமான பலன்களை நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இங்க ஜீவன் அனித்தியம்னு சொல்லிட்டாக்கா இப்ப இவனுக்கு இவன் பண்ணின பாபங்கள்லாம் அழிஞ்சு போடுறது. கிருத ஆணம் அகிருத அத்தியாகமம், இவன் பண்ணாத புண்ணிய பாவத்துக்கெல்லாம் பலத்தை அனுபவிக்கிறதுன்னு வரும். இத மாதிரி வந்ததுன்னாக்கா அது தோஷம் இல்லையா? அது பெரிய தோஷம். அதாவது முற்பகல் பிற்பகல் விளையும், நாம என்ன தப்பு பண்றோமோ அதுக்கு நம்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். நாபுத்தம் க்ஷயதை கண்ண கல்பகோடி சதைரதி. நாம கல்பகோடி சத ஜென்மா எடுத்தா கூட நாம பண்ணின பாபத்துக்கு பலனை அனுபவிச்சு ஆகணும். அந்த கர்மா போகவே போகாது அனுபவிக்காம அப்படின்னு பிரார்த்த கர்மாவுடைய தார்டியத்தை சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது இவன் அனித்தியம்னு நீ சொல்லிட்டியானாக்கா இவனுக்கு எப்படி இது வரும்? இது அகிருத அத்தியாகமம் விப்ரநாசம், தான் பண்ணாத புண்ணியபாப கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கிறது, பண்ணின கர்மாவுக்கு அது அழிஞ்சு போயிடுறது அப்படின்னு வந்துருமே. அது தோஷமாச்சு. அதுக்கு என்ன சொல்லுவ அப்படின்னு கேள்வி கேட்கணும். அதுக்கு அவ என்ன சொல்ற, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, இது சம்சாரம்ங்கிறது அனாதியானது, இது பீஜாங்குர நியாயம்தான். ஒரு விதை, அது அங்குரம், அது மாறி 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 வந்துட்டு இருக்கும், அது பாட்டுக்கு அது பாட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஒரு பீஜம் முளைக்கிறது, ஒரு விதையை விதைக்கிறோம், அதுல இருந்து ஒரு அங்குரம் உண்டாகிறது, அந்த அங்குரம் மழை விடுறது, அது செடியா வளருது, அதுல இருந்து ஒரு பீஜம் வந்தது, அந்த பீஜத்தை வைக்கிறோம், அது வளர்றது, அதுல இருந்து ஒரு பீஜம் வருது, இப்படி வரிசையா போறதோ இல்லையோ அந்த மாதிரி இங்கேயும் ஒத்துக்கும் போக வேண்டியதுதான். அனாதியா இருக்கு. இதெல்லாம் எப்படின்னாக்கா பிரவாகம் நிச்சயம் மாதிரி ஒத்துக்கணும். அதனால ஒன்றும் தோஷம் கிடையாது. அதனால இந்த மாதிரி நாங்க சொல்றதுனால இது ஒன்றும் தோஷம் இல்லை. அல்லது இப்படியாவது சொல்லிட்டு போயிடணும், சிருஷ்டியிலிருந்து ஆரம்பிச்சு பிரளய பரியந்தம் ஒத்தந்தான் இருக்கான். அதாவது அவனுக்கு நித்தியத்துவம் கிடையாது. ஆனா எப்படி இருக்கான்னாக்கா முதல்ல சிருஷ்டி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பிரளய பரியந்தம் இவன் வந்துட்டு இருக்கான், மாறி 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 பிறந்துட்டு இருக்கான். பிரளயம் வந்துச்சுன்னாக்கா இவனுக்கு கதி முஞ்சு போடுறது அனித்தியத்துவம் தான். அதனால இந்த பிரளய பரியந்தம் அவன் இருக்கானோ இல்லையோ, ஆகையினால அவனுக்கு இது மாதிரி இருந்துட்டு போட்டமே அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்திலையும் இதெல்லாம் கண்டனம் பண்ண போற இந்த விஷயத்தையே. அதனால இது இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, கர்ம பலன் இருக்கு, அதை அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி அனாதியான சம்சாரத்துல பீஜாங்குர நியாயத்தை கொண்டோ பிரவாக நித்தியத்துவத்தை கொண்டோ இது மாதிரி சொல்லிட்டு போயிடுறோம். அதே மாதிரி ஆரம்பத்திலிருந்து சிருஷ்டியிலிருந்து பிரளய பரியந்தம் இவன் இருக்கான், அது பரியந்தம் இவன் அனுபவிச்சுட்டு போட்டது. அதனால சுகதுக்காதி வியவஸ்தைகள்லாம் சரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற. சரி, அப்ப முதல் பிரவൃத்தி எப்படி வந்தது? பிரதம பிரவൃத்தி. இது பெரிய விஷயம். என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்றோம், பராயத்தாதி விஷயங்கள் தான். ஒருத்தன் முதல்ல பிரவர்த்திக்கிறான்னா ஏதோ ஒரு கர்ம பலன் வச்சுதான் பிரவர்த்திப்பான்.
இப்ப இவனுக்கு வந்து கர்மாவே இல்லை. சிருஷ்டி ஆரம்ப காலத்துல, சிருஷ்டி ஆரம்பத்துல கர்மாவே இல்லையே, இவனுக்கு எப்படி வரும் அப்படின்னாக்கா, மிருகங்களுக்கு மாதிரி. மிருகங்கள்லாம் புத்தி பூர்வகமா பிரவர்த்திக்காதோ இல்லையோ, அதுங்க பாட்டுக்கு ஏதோ பண்றது. மிருகங்களுக்குலாம் புத்தி பூர்வகமா எதுவும் பிரவர்த்திக்கிறது இல்லை. அதுங்க பாட்டுக்கு ஏதோ ஜீவராசிகள் எதையோ கிடைக்கிறது சாப்பிட்டு, கிடைக்கிறது எதோ சொல்லிட்டு அப்படி இருந்துருவது. அந்த மாதிரி மிருகங்கள் இருக்க மாதிரி இவைகள்லாம் இருக்குன்னு நாங்க சொல்லிடுறோம். அதனால இதனால ஒன்றும் தோஷம் கிடையாது. அதனால ஆத்மா அப்படின்னாக்கா அது அனித்தியம்தான். பரமாத்மா மாத்திரம்தான் நித்தியமாக இருக்கான். வேற எல்லாம் அனித்தியங்கள் தான். இதுக்கு இந்த சிருஷ்டி வாக்கியங்களே உதாரணம். சிருஷ்டி வாக்கியங்களே இந்த மாதிரி ஜீவனுக்கு உற்பத்தியை சொல்றது. அப்படின்னு இந்த பிரம்மதத்தர் முதலான பரிணாமவாதிகள். ஆனால் அவள்லாம் அத்வைதிகள் தான். அப்படிப்பட்டவள்லாம் அப்போ பிரம்மத்தை ஒண்டிதான் ஒத்துன்னு இருக்கா, மீதி எல்லாம் அனித்தியம் ஒத்துண்டான்னு உங்க பையன நிக்கிறது. அதனால இது வந்து ஜீவனுக்கு அனித்தியத்துவமை, உற்பத்தி உண்டு நாசம் உண்டு அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம் சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தினால அதுவே தவறு. ஒழுங்கா வேதாத்தியனம் பண்ணியிருந்தாக்கா இதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன். அல்லது வேதாத்தியனம் பண்ணினா வேண்டி போறாது, பூர்ணமா அத்தியனம் பண்ணணும். அதுல இருக்கிற வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லா வாக்கியங்களுக்கும் அர்த்தத்தை விளக்கமா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுன்னா நீ இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். நீ ஒழுங்கா நீ அத்தியனம் பண்ணல, அதனாலதான் இந்த மாதிரி நான் பேசுறேன். ஏன் அப்படின்னாக்கா, நித்தியத்துவன்றது ஆத்மாவுக்கு உண்டு அப்படின்னு எவ்வளவோ ஸ்ருதிகள் சொல்றது. உற்பத்தியும் சொல்லியிருக்கு, நித்தியத்துவத்தையும் சொல்லியிருக்கு. இப்ப உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டாக்கா நித்தியத்துவம் அடிபட்டு போயிடும், நித்தியத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டாக்கா உற்பத்தி அடிபட்டு போயிடும். அதனால எதை ஒத்துக்கிறது அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் ஸ்ருதி நகருக்கு நஜாயத்தே மனிதேவா கதாச்சித்து விபப்சித்து அப்படின்னு சொல்றது. ந ஜாயத்தே ந மிரியதேவா விபப்சித்து. இந்த ஜீவாத்மாவானவன் ந ஜாயத்தே, அவன் உற்பத்தி ஆவதில்லை. ந மிரியதே, அவன் மரணத்தை அடைவதில்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா ஒரு வார்த்தை. இதுக்கு பேர் என்னன்னாக்கா உற்பத்தி நிஷேதம் பண்றதுன்னு. உற்பத்தியே கிடையாது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரியாக அஜவ் அப்படின்னு சொல்றது. அஜவ் அப்படின்னு இருக்கு. அஜவ் அஜகன்னாக்க நான் ஜாயதே அஜக, உற்பத்தி அற்றவன். உற்பத்தி அற்றவாள் ரெண்டு பேர் இருக்கா, ஒண்ணு பரமாத்மா, இன்னொன்னு ஜீவாத்மா. இப்படி உற்பத்தி இல்லாம எப்பொழுதும் நிலையா இருக்கிறவா இவா ரெண்டு பேர் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இப்போ இது வந்து உற்பத்தி அற்ற, உற்பத்தியை நிஷேதிக்கிறது சொன்னோம். இப்போ நித்தியத்துவத்தையே சொல்றது. நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனாம் ஏகோபகுணாம் அப்படின்னு இருக்கு. இது வந்து நித்தியத்துவத்தையே சொல்லி கொடுத்தது. கீதை 2வது அத்தியாயத்துல இந்த ஆத்ம விஷயக்கமான விஷயம் சொல்லிட்டு அப்பா அற்புதமா பிரமாணம் சொல்லிட்டு போயிட்டேன். எல்லாம் அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா அப்படின்னு சொல்லிட்டாரு. அஜோ நித்தியா சாஸ்வதோயம் புராணா. இந்த கடவுபனிஷத்துல நஜாயதே பிரேதேவா விபஸ்து அப்படின்னு இருந்தது. ஆனால் பெருமாள் அதையே கொஞ்சம் மாத்தி நஜாயதே மிகதேவா கதாச்சிது நாயம் பூத்வா பவிதாவான பூயா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆரம்பத்திலேயே 2வது அத்தியாயத்துல உபதேசம் ஆரம்பிக்கும் பொழுது நத்தேவா சம்ஜாதுநாசம் நத்வம் நேமேதனாதிபா நஜீவன பவிஷ்யாமஹ சர்வே வயமத பரம். இதுல சுவாரஸ்யம் இருக்கு பாருங்க. இங்க சொல்லும் பொழுது எல்லாமே நெகட்டிவ். இதை சொல்றேன், நெகட்டிவ்ல சொன்னா திருடமா சித்திக்கும் அப்படின்ட்டு எதிர்மறையிலேயே சாதிக்கிறார்.
நத்வேவாகம் ஜாத்துநாசம், நான் இல்லை என்பது இல்லை, அதாவது இருந்த காலத்தில். நத்துவம் நேமே, நத்துவம் நீயும் இல்லை என்பது இல்லை முன்காலத்தில். நச்ச இமே ஜனாதிபாக அல்லது நராதிபாக, இந்த அரசர்கள்லாம் இருக்காளே இல்லாமோ அது மாதிரி இல்லை, இல்லைன்றது இல்லை. நச்சைவன பவிஷ்யாமா, நாம இருக்க போறது இல்லை, நாம் அனைவரும் இருக்க போவது இல்லை அப்படின்றதும் கிடையாது. சர்வே வயமத பரம், சர்வே வயம் நச்சைவன பவிஷ்யாமா, பவிஷ்யாமஹ ந இதின, நாம் இருக்க போவதில்லை என்பது இல்லை, நாம இருக்க போறோம், நிலையா இருக்க போறோம் அப்படிங்கிற. அதே மாதிரி 4வது அத்தியாயத்தை சொல்லும் பொழுது அவதாரத்தை எல்லாம் சொல்லச்சு, பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவ அர்ஜுனா காண்யம் வேத சர்வாணி நத்தம் வேத பரம் தப அப்படிங்கிற. அப்பா அர்ஜுனா, உனக்கு எனக்கும் பல ஜென்மாக்கள் கடந்து போயிடுச்சு, எவ்வளவோ ஜென்மாக்கள் கடந்து போயிடுச்சு. ஆனால் அவைகள் அனைத்தையும் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய் அப்படின்னு பெருமாள் சொல்ற. இப்போ ஜன்மாக்கள் தான் கடந்து போயிருக்கு, ஆனால் நான் கடந்து போல, நான் அப்படியே இருக்கேன், நீ அப்படியே இருக்க, எல்லாரும் நிச்சயமா இருக்கா. இதனால அத்வைத கண்டனம், ஆரம்பத்திலேயே அத்வைத கண்டனம். எல்லாரும் இருப்போம், யாருமே பொய் இல்லை, யாருமே அனித்தியம் இல்லை, எல்லாரும் நிச்சயமா நாம இருப்போம் அப்படிங்கிறதுதான் இங்க சொல்லப்படும். அதனால ஸ்மிருதிகளோ ஆத்மா நித்தியமாக இருக்கிறான் அப்படிங்கறதுதான் சொல்லி கொடுக்கிறது. ஆத்மா நித்தியமா இருக்கிறது சொல்லி சொன்ன, அதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதுக்கப்புறம் சரி, உற்பத்தியும் இருக்கு, அத மாதிரி நித்தியத்துவமும் இருக்கு, உற்பத்தி நிஷேதமும் இருக்கு. ஆனா உற்பத்தி இருக்குன்றதை நீ என்ன சொல்ல வேண்டிய அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு நாங்க என்ன சொல்றோம், இது தேகத்வாரம் தான் உற்பத்தி. ஏதோ நம்ம பண்றோம் புண்ணியபாபூர்வ கர்மா, அந்த கர்மாக்கள் இருக்கிறதுனால இந்த உடம்பு சம்பந்தம் நமக்கு வருது. உடம்பு சம்பந்தமான உற்பத்தியை தான் நமக்கு உற்பத்தி இருக்கும். அங்க வாக்கியம் தோயேன ஜீவான் வியசப்த, தோயேன அப்படின்னா பஞ்சபூதங்கள் அர்த்தம். பஞ்சபூதங்களை கொண்டு இந்த ஜீவன்களை சிருஷ்டித்தார் அப்படின்ட்டு அங்க அர்த்தம். அதனால இந்த ஜீவனை சிருஷ்டிக்கிறாருன்னு நம்ம உடம்போட நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உடம்ப கொடுக்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் இந்த அர்த்தமே தவிர்த்து தேகத்தை சேர்த்து வருது. இதெல்லாம் நம்ம சொல்றோம். அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலு யஜாத நிர்வேதா கரண கலைவரையோகம் விதரதி பிரணசைநாத கருணீஸ்வம் அப்படின்னுட்டு சுவாமி தேசியம் தயார். அதனால பிரளய ரசையில இந்த ஜீவராசிகள்லாம் உடம்பு, இந்திரியம், பிராணன் இதெல்லாம் சேராததுனால இவனுக்கு ஞான உற்பத்தி ஆகுது. ஞான உற்பத்தி ஆகாததுனால இவனுக்கு உபாயத்தை நோக்கிக்க முடியல. அச்சேதன பிராயமே இருக்கே, அச்சேதன பிராயமா இருக்கிறதுனால இது வரக்கூடாது. அதுக்கோசரம் தயாதேவி பெருமான்கிட்ட சொல்லி கரணகலைய பரியோகம் விசவத்தி அப்படின்னுட்டு தேசியம் சாதிக்கிறார். பகவான் தயையினாலதான் இந்த சிருஷ்டியே ஆரம்பிக்கணும். அந்த அகம் இமா திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனான் பிரவிஷ்ய நாவரூபே வியாக்கரவாணி சாசனம் பிரவர்தம் ஏகாம் கரவாணி அப்படின்னு சொல்லி பிரபலம் பற்றி செய்யல நாம அங்க ஹந்தன்னு ஆரம்பிச்சு. அங்க என்ன சொல்றது, நான் நாமரூப வியாகரணம் பண்ண போறேன் 8 சக்தி ஜீவராசிகளுக்குன்னா, அதாவது இந்த உடம்புலாம் சேர்த்து வைக்க போறேன், அதுக்கோசரம் திருவுட்கரணத்தை பண்ண போறேன். அப்ப இந்த ஹந்தன்னு ஆரம்பிச்சுட்டு பாருங்க. அங்க அபிநவ ரங்கநாத சுவாமி, பரகால சுவாமி எழுந்திருந்த பெரிய பரகால சுவாமி ஊடாத்து சங்கிரகம் தீபாஷத்துக்கு முதல் ஜிக்யாசாரிகணத்துக்கு மொத்தம் 1000 பக்கத்துக்கு மேல வியாக்கியானம் பண்ணிருக்காரு மகான்.
இத்தனை கிரந்தங்களையும் குரோடீகரிச்சு பண்றாரு. அந்த சுவாமி சாதிக்கும் பொழுது அந்த அப்படின்ற விஷயம் அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ரிஷே அனுகம்பாயாம் அப்படின்னு அனுசாசனம் இருக்கு. அந்த அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சந்தோஷத்திலையும் தயையிலையும் ஆச்சரியத்திலையும் கஷ்டத்திலையும் அது வரும். முக்கியமா சந்தோஷத்திலையும் தயையிலையும் தான் வருது. கருணையில வருது. கருணையில வருது. ஏன் கருணையில வருதுன்னாக்கா இப்ப சொன்னமே நாலு கருணையத்துவம் கரணகலை பிரயோகம் வெதரதை விடலையான நாலு கருணையத்துவம். கருணைக்கே ஒரு கஷ்டம் வந்துருக்கு. ஐயோ இந்த மாதிரி சேதனங்கள்லாம் அச்சேதன பிராயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவன் பண்றான், சிருஷ்டி பண்றான் அந்த பரதேசத்தை. அதே மாதிரியாக சந்தோஷமா இந்த ஜீவராதிகளுக்கெல்லாம் நம்ம உடம்பு கொடுக்க போறோம், இந்திரியங்களை கொடுக்க போறோம், அதனால ஞானம் உற்பத்தி ஆக போகுது. அதை வச்சுட்டு இவர்கள்லாம் அபாயத்தை அனுப்பிச்சுட்டு என்ன அடைஞ்சுடுமே அப்படின்னு சந்தோஷப்படுறான். இந்த மாதிரி சிருஷ்டி. அதனால இப்படி சொல்றதுனால இங்க ஜீவஸ்வரூபத்துக்கு உற்பத்தி இல்லை, ஜீவஸ்வரூபத்துக்கு உற்பத்தி வேற எதுக்கு உற்பத்தி? உடம்பு இந்திரியங்கள் இவைகள் தான் இங்க உற்பத்தின்றது. இவைகள் தான் நம்ம சேர்த்து வைக்கிறதுனால உற்பத்தி. ஸ்ரீபாஷகால பிரமானார் ஆத்மா அதிகரணம் இருக்கு. 2ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதம் 3வது அதிகரணம் ஆத்மா அதிகரணம். அங்க நாத்மா ஸ்ருதே நித்தியத்வாச்ச பாக்யா அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார். ந ஆத்மா உற்பத்தியதே புதக ஸ்ருதே. ஏன்னாக்கா ஸ்ருதி என்ன சொல்லிடுச்சுனாக்கா இது மாதிரி நஜாயதே மிரியதேவா உபஸ்திதெல்லாம் சொல்லிடுச்சு. அதனால உற்பத்தி இல்லைன்னு நிஷேதிச்சுடுச்சு. அந்த மாதிரி நித்தியத்வாச்ச சாத்தியம் அந்த ஸ்ருதிகளிலேயே நித்தியத்துவமும் சித்திக்கிறது. நித்தியவனத்தியானாம் சேதனாம் இது மாதிரிலாம் சித்திக்கிறது. ஆக நித்தியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. உற்பத்தி ஸ்ருதி விரோதமும் இருக்குது. உற்பத்திக்கு ஸ்ருதி பிரதிவேதம் இருக்கு, உற்பத்தி ஸ்ருதிக்கு பிரதிவேதம் இருக்கு. சரி அப்படின்னு அச்சேதனங்களுக்கும் சேதனங்களுக்கும் எப்படி வித்தியாசம் அப்படின்னா அச்சேதனங்களுக்கு ஸ்வரூப அந்நியதாபாவம், சேதனங்களுக்கு ஸ்வபாவ அந்நியதாபாவம் அப்படின்னு சாதிச்சிருக்க. ஸ்வரூப அந்நியதாபாவம்னாக்க மண்ணு இருக்கு, அந்த மண்ணு எப்படி இருக்கு? ஒரு மண் பிண்டமா இருக்கு. அதை ஜலத்தை குத்தி பிசைஞ்சி ஒரு சக்கரத்தை வேலை வச்சு தண்டத்தால சுத்தி விட்டு அதை கடமா பண்ணச்ச இப்போ மண் சட்டியா இருந்தது இப்பொழுது எப்படி ஆயிடுச்சு? ஒரு கட்டாகாரமா மாறிடுச்சு. அத மாதிரி சுரூபன்யதாமம் சுரூபமே மாறி போயிடுது. அது அச்சேதனத்தினுடைய விகாரம். சேதனத்துக்கு என்னன்னாக்கா ஸ்வபாவ அந்நியதாபாவம். சேதனத்துக்கு சுபாவம் என்னது? தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானமானது அந்நியதாபாவம். அவனுடைய புண்ணியபாப கர்மாக்களுக்கு அனுகுணமாக இந்த தர்மபூத ஞானமானது சங்கோஜ விகாசங்கள் அடைகிறது. எவ்வளவோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மனுஷ வர்க்கத்துல. எல்லாம் ஒருத்தருக்கு நல்ல ஞாபக சக்தி, இன்னொருத்தருக்கு ஞாபகமே இருக்க மாட்டேன்றது. இன்னொருத்தருக்கு நல்ல ஞானம் வேதாந்தத்துல, இன்னொருத்தருக்கு தர்க்கசாஸ்திரத்துல, இன்னொருத்தருக்கு இன்னொரு விஷயத்துல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல இருக்கு. ஏன் அந்த மாதிரி இருக்குன்னாக்கா இது அவாவாகிய புண்ணிய கர்மா. அந்த கர்மாவுக்கு அனுகுணமாக ஞான சம்போத விகாசங்கள் இருக்கு. அதனால தர்மபூத ஞானமாகிற சுபாவம் இருக்கே அது அந்நிதாபாவம். அந்நிதாபாவம் ஆகும் ஞான சம்போதிக்காகும். அது நமக்கு சேதனங்களுக்கு எல்லாம். அதே அச்சேதனங்களுக்கோ சுரூப அந்நிதாபாவம் அப்படின்னு பிரமாணம் பார்த்துருக்கேன். ஆகையினால இந்த மாதிரி தேகாதித்வாரம் தான் இந்த ஜீவனுக்கு சிருஷ்டிங்கிறது. அதனால இந்த தோஷமும் ஒன்றும் தவறு நீங்க சொல்ற இதுவே வராது. ஏன்னா இப்ப நம்ம பிராமணர்களுக்கு என்ன பண்றோம்? பிராமண கஷத்திரிய வைஷ்யாருக்கு விஜா அப்படின்னு ஒரு விவகாரம் உண்டு.
அத மாதிரி திரஜக அப்படின்னு ஒரு விவகாரம் இருக்கு. அதாவது த்விஜக அப்படின்னா 2 ஜென்மம், திரிஜகன்னா 3 ஜென்மம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நாம ஜன்மனா ஜாயதே சூத்ரக கர்மனா ஜாயதே த்விஜக அப்படின்னு சொல்லுவார். அதாவது பிறப்பினால சூத்திரம், ஆனால் கர்மாவனாலதான் பிராமணன். எப்படின்னாக்கா உபநயன சம்ஸ்காரம், அந்த உபநயனமாகிற ஒரு சம்ஸ்காரம் வந்ததுன்னாக்கா பிரம்ம உபதேசம் ஆகுது. பிரம்மோபதேசம் ஆயிடுச்சோம்னாக்கா அவனுக்கு 2வது பிறப்பு. ஸ்திரீகளுக்கு எல்லாம் சொல்லும் பொழுது விவாகம் இருக்கு, கொஞ்சம் கல்யாணத்து தான் பிரம்மோபதேசம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அது அந்த மாதிரி நமக்கு சம்ஸ்காரத்தினால த்விஜகான்னு பேரு. திரிஜகா அப்படின்னாக்கா ஞான வைஷத்தியத்தை கொண்டு, ஞான வைஷத்தியம் எல்லாருக்கும் உபநயனம் இருக்கு, எல்லாருக்கும் வேத ஞானமோ வேதாந்த ஞானமோ எல்லாருக்கும் வந்துடுறதுன்னா அது வரணும் இல்லையோ, அது வந்ததுன்னா அதை கொண்டு வருது. இதுக்கு பேர் என்னன்னாக்கா அண்டகீட பிரமர நியாயம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல முட்டை, அந்த முட்டையிலிருந்து ஒரு கீடம் உண்டாகுது, கிருமி மாதிரி. அதன் பிறகுதான் வண்டு உற்பத்தி ஆகுது. முதல்ல ஒரு முட்டை அண்டம், அந்த அண்டம் முட்டையிலிருந்து ஒரு இது உண்டாச்சு, கீடம் கிருமி மாதிரி. அதன் பிறகுதான் ஒரு வண்டு உண்டாகுது. அந்த மாதிரி இந்த இடத்துல அத மாதிரி ஒரு ஜீவன் அவன் முதல்ல பிறக்கிறான். முதல்ல பிறக்கும் பொழுது அவனுக்கு உடம்பெல்லாம் கிடைச்சிடும். ஆனால் ஒரு உபநயன சம்ஸ்காரம் ஆச்சுன்னாக்கா அவனுக்கு திஜன்மா திஜகா அப்படின்னு பேர் வந்தது. கடைசியில அவனுக்கு ஞானம் என்ன வைசத்தியம் வந்துருச்சுன்னாக்கா திரிஜன்மா அப்படின்றான். இதை கொஞ்சம் சாதிக்கிற. அதனால த்விஜகா அப்படின்னு. அதனாலதான் இந்த த்விஜகான்றது நமக்கு ஒன்று இல்லை, பிராமண நட்சத்திர வைஷ்யா. அத மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, பறவைகள்லாம், அதுக்கு கூட த்விஜகான்னு பேர் உண்டு. அதுக்கும் த்விஜகான்னு பேர் உண்டு. ஏன் அப்படின்னா முதல்ல முட்டை தான், அந்த முட்டையிலிருந்துதான் ஒரு ஜென்மா உண்டாகிறது, குஞ்சு பொறிக்கிறது. ஆகையினால அவைகளுக்கும் திஜன்னு பேர். ஆக இதெல்லாம் எதை வச்சுன்னு வருது? இந்த திரிஜன் திரிஜன்றதெல்லாம் உடம்பு ஞானம் முதலானவைகளை வச்சுன்னு வரதை தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்தை வச்சுட்டு வரவே இல்லை. ஆத்மஸ்வரூபத்தை வச்சுட்டு வரவே இல்லை. ஆகையினால எந்த விதத்துல பார்த்தாலும் ஆத்மா நித்தியம், அதுக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னு தான் சிந்திக்கிறதுன்னு சொல்றோம். இப்போ ஒரு சின்ன விசாரம், அவ என்ன கேட்கிறா, ஸ்ருதிங்கிறது 2 விதமா பேசிட்டு, உற்பத்தியும் உண்டு அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்ருதி, இன்னொரு ஸ்ருதி நித்தியம்னு சொல்றது. இது 2த்துக்கும் பரஸ்பர விரோதம். உற்பத்திக்கும் நித்தியத்துவத்துக்கும் விரோதம். நீ உற்பத்திய கவனமா எடுத்துக்கணும், உபச்சாரமா எடுத்துக்கணும், நித்தியம் தான் சரி அப்படின்றத நீ சொல்ற. ஏன் அந்த திருப்பி போனேன் உற்பத்தி தான் முக்கியம், நித்தியத்துவன்றது கவனம்னு சொல்றேன். ஏன்னா வாயுஷ்ட அந்தரிக்ஷம் ஏததமிர்தம் அப்படின்னு ஒரு வாக்கியம். வாயுஷ்ட அந்தரிக்ஷத்தை ஏதது அமிர்தம், அமிர்தம்னா மரணமற்றதுன்னு. வாயுவும் ஆகாசமும் மரணமற்றது அப்படின்னுட்டு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் வந்திருக்கு. அதை எம்பிரமானா என்ன சொன்னார்னாக்க இது கவனம். அதாவது மீதி பூதங்கள் முதல்ல பிருத்திவி, அந்த பிருத்திவி முதல்ல லைட் விளையாது ஜலத்துல, ஜலம் அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருக்கு. பிருத்திவி ஜலம் தேஜஸ், இத 3த்தை காட்டிலும் வாயுவுக்கும் ஆகாசத்துக்கும் கொஞ்சம் நீண்ட காலம் கொஞ்சம். அதனால சிறகால வஸ்தித்வம் நீண்ட காலம் இருக்குது, அதை வச்சு சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்றேன். ஏன்னா நீர் சுதிகளை கொண்டு உற்பத்தி சுதிகளை கொண்டு அத மாதிரியே ஆத்மா கூட நித்தியம் அப்படின்னா இந்த அச்சேதனங்களை காட்டும் நீண்ட காலம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்னொன்னு
நீ கர்ம சித்தாந்தம் வந்து கர்ம சித்தாந்தம்ன்றதை யாராலையுமே விளக்க முடியல. எவ்வளவோ பிரயோகம் பண்ணி பார்த்தா கூட சரி, கஷ்டப்பட்டுதான் விளக்க வேண்டியதா இருக்கு. திருப்பி திருப்பி அனாதி அனாதின்னு தப்பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால எல்லாமே விரோதமா தான் இருந்தது. இன்னொரு விஷயம், பெரிய யோகியா இருக்க, நல்ல பண்டிதன், நல்ல யோகி, பரம சாஸ்திரிகர், ஆனா ஜீவனத்துல அவ்வளோ கஷ்டப்படுறது, அவ்வளோ கஷ்டப்படுறது. இன்னொருத்தன் மகா துஷ்டனா இருக்கான், ஆனா அவன் ஆனந்தமா இருக்கான், சுகவாசிகளா இருக்கான். ஏன் இது இப்ப கர்மாவுக்கு அவதான் நல்லா பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ, நீ திருப்பி திருப்பி என்ன பண்ணுவான், இந்த ஜென்மா நீ பாக்குற, போன ஜென்மா, அதுக்கு முதல் ஜென்மா, அதுக்கு முதல் ஜென்மா அப்படின்னு நீ சொல்லுவான். இப்படி இப்படி அவஸ்தை தான் எல்லாமே, எல்லாம் அவஸ்தைகள் தான். அதனால எதுவுமே சரியா அமைய மாட்டேன்றது. ஆகையினால நித்தியத்துவ ஸ்ருதிகள்னா கவனமா போகட்டுமே, கவனம் இந்த உற்பத்தி ஸ்ருதிகள்லாம் முக்கியமா போகட்டுமே அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் புரிஞ்சுப்போ, ஆத்மா நித்தியம்னு சொல்ற ஸ்ருதிகள் தான் அதிகமா இருக்கு, உற்பத்தி உண்டுன்னு சொல்ற ஸ்ருதிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அது மட்டும் இல்ல, அத மாதிரி ஆத்மா நித்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா நிறைய தோஷங்கள் போகும். அது அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறேன், அடுத்த ஸ்லோகத்துல அது சாதிக்க போறேன். ஆகையினால இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் வரும். அனித்தியத்துவத்தை ஒத்துட்டாக்கா, உற்பத்தி இல்லை அப்படின்னு ஒத்துட்டோம்னாக்கா நிறைய தோஷங்கள் வரும். அந்த தோஷங்கள் எல்லாம் களைஞ்சே ஆகணும். ஸ்ருதி விரோதம் வருது, அத மாதிரி யுக்தி விரோதம் வருது. இந்த யுக்தி விரோதம் வருதுன்றது ஒன்னால ஜெயிக்க முடியாது. நீ என்னதான் நீ அதுக்கு சொன்னா சொல்லிட்டு போனாலும், கர்மா அப்படி இப்படிலாம் சொன்னா கூட அதுக்கு நாங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிருப்போம். உனக்கு ஒரு யுக்தி இருக்குன்னு எனக்கு 12 யுக்தி இருக்கு, அதனால நீ சொல்றது தவறு. அதனால ஸ்ருதி நித்தியத்துவத்தை தான் சொல்றது. அனித்தியத்துவம் உற்பத்திங்கிறதுலாம் சரீரத்வாரம் மாதிரி, காரண கலையவர யோகம்தான் இந்த உற்பத்திங்கிறது. ஏன்னா இவன் எப்பொழுதுமே இவன் இருந்துதான் இருக்கான், எப்பொழுதும் ஜீவன் இருந்துட்டு இருக்கான், அதுதான் சித்தம். கர்மா பிலாசபி அதை விளக்கவே முடியாது. ஒருத்தன் பணக்காரனாவே இருக்கான், ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவன் புண்ணியம் அப்படி இல்லை. அவன் புண்ணியம் பண்ணியிருந்தா கூட அந்த புண்ணியத்தினுடைய பலன் இப்பதான் சேர்ந்துட்டு இருக்கு. இந்த பிராரத்த கர்மாவை யாராலையுமே மீற முடியாதுன்னு சொல்றோம். பிராரத்த கர்மாவை யாராலையும் மீற முடியாது. இந்த பிராரத்த கர்மாங்கிறது எப்பொழுதும் நம்மளை படுத்தும். இன்னொன்னு, நம்ம பண்ணின கர்மாக்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லையே, சஞ்சித கர்மாக்கள் மூட்டை மூட்டையா இருக்கு. பிராரப்த கர்மான்றது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க கர்மாவுடைய பலன் இது. அதுக்கு முன்னாடி எவ்வளவோ கர்மாக்கள்லாம் பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல. ஞானநாதன் அனாதி விகிதான் அபராத வர்க்கான் சுவாமியின் பயால் கிணத்தை வக்தம் அகம்ன சக்தா அப்படிங்கிற சுவாமி. அதனால நமக்கெல்லாம் நிறைய மூட்டை மூட்டையா இருக்கு புண்ணிய பாபங்கள் எல்லாம். அதெல்லாம் எப்ப பலன் கொடுக்கும், எப்போ நம்ம அதெல்லாம் முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஆகினால அதனுடைய விளைவுதான் இதெல்லாம். அதனால ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், சுகமா இருக்கான் அப்படின்னா அது இந்த ஜென்மாவிட அடுத்த ஜென்மாவில நம்ம எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி கேள்வியே அபத்தமான கேள்விகள். ஆக நீங்க என்ன சொன்னாலும் உற்பத்தி அப்படிங்கிற ஸ்ருதிகள், உற்பத்தியை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் எல்லாம் கவனகல்பந்தம், கவனகல்பந்தம். எது நித்திய கல்பம் அப்படின்னாக்க நித்தியத்துவத்தை சொல்றது பாருங்க, அதுதான் முக்கியமானது. காரணம் என்ன, இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வரக்கூடாது, அதுக்கோசம் சொல்றோம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ இவ கேட்ட சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறேன். இந்த மாதிரி நித்தியத்துவ ஒத்துக்களை என்ன என்னென்ன தோஷம் வருதுன்னுட்டு அதை அப்ப தெரிவிக்கலாம். இப்ப இந்த ஸ்லோகத்தை தெரிவித்து அதனுடைய தாற்பயத்தை பார்க்கலாம். ஏகம்
பிரம்மைவ நித்யம் ததிதரத் அகிலம் தத்ர ஜன்மாதிபாகிதி ஆம்நாதம் தேன ஜீவோபி அதிதிவ ஜனிமான் இது அனத்யேத்ருச்சோத்யம் சந்நித்யத்வம் து சாங்கஸ்ருதிசதபகிலம் சிருஷ்டிவாத புனஸ்ய தேகாதித்வாரதோஸ்யேதி அவஹிதமனசாம் ஆதிரஸ்யைகரஸ்யம். பிரம்ம ஏகமேவ நித்தியம். பிரம்மம் ஒன்று அது ஒன்றிதான் நித்தியமாக இருக்கு. ததிதரது அந்த பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவைகள் எல்லாமே அகிலம். அகிலம் அகிலம்னா மீதின்னு அர்த்தம். அகிலம்னா மீதியற்றது. எது எது? சேதனாச்சேதனங்கள், சேதனம் அச்சேதனம் எல்லாமே தத்ர அந்த பிரம்மத்திலேயே ஜன்மாதி பாக், ஜன்ம ஆதியத்தினால ஸ்திதி லயம் இதெல்லாம், பாகுன்னா அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் உடையவைகள் அப்படின்னு அர்த்தம். சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை உடையவைகள் தான் சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாம். வெறும் அச்சேதனத்துக்கு ஒண்டிதான் சிருஷ்டி ஸ்திதி லயம்ன்றது, சேதனத்தை கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. இது ஆம்நாதம் நாங்க கற்பிக்கல, வேதம் சொல்றது. எங்க சொல்றது? இமானி பூதான் ஜாயந்தே ஏன் அதான் எப்பயும் தெபிதம் வியந்தே அப்படின்னு நாங்க சொல்லிவிட்டது. அதனால தேன ஸ்ருதியே இப்படி சொன்னதுனால ஜீவோபி சேதனம் கூட அசிதிவ அச்சேதனத்தை போல ஜனிமான் ஜனி உற்பத்தியை உடையவனே அவன் நிற்கவில்லை. அதனால பிரஜாபதி பிரஜா அசஞ்சத அப்படின்னு சொன்னாங்க. அவன் துவையில் ஜீவான் கோம்யான் மகாநாராயணன் எல்லாம் சொல்றது. இதனால இவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு தான் சிந்திக்கிறது. உற்பத்தி இல்லைன்றது சொல்றதுதான் தவறு. அதெல்லாம் கௌனகல்பமா தான் எடுத்துன்னு போகணும், உபச்சாரமா தான் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஆக்ஷேபம். அதற்கு பதில் இது அனத்தியேத்ரு சோத்தியம். அத்தியேதா அத்தியனம் பண்ணவன்னு அர்த்தம். அனத்தியேத்ரு ஒழுங்காக அத்தியனம் பண்ணல. வேத ஏகதேசத்துல வேதத்துல ஒரு பகுதியை மட்டும் அத்தியனம் பண்றது. எல்லாத்தையும் நீ அத்தியனம் பண்ணீங்கன்னா உனக்கு அது தெரியும். அதனால பொதுவாகவே நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். பூர்வாபர பரியாலோசனை வரணும். ஒரே ஒரு வாக்கியத்தை கொண்டு அர்த்தம் பண்ணக்கூடாது. எல்லா வாக்கியங்களுக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பூர்ணமாக சாங்கத்தோட கூடின வேதாத்தியனம் பண்ணினாதான் ஞானம் ஆகணும். அல்லது அது அத்தனையும் முடியாட்டா கூட நமக்கு ஸ்மிருதிகாரெல்லாம் சாட்சா்காரம் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த ஸ்மிருதிகளையாவது வாசிக்கணும். அதுவும் இல்லைன்னா நமக்கு எதுவுமே வராது. அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பேசணும். ஏன்னா எந்த காரணத்தினாலும் தெரியுமா? தன்னித்தியத்துவம், சேதனங்களுக்கெல்லாம் நித்தியத்துவம். சாங்க ஸ்ருதி சத படித்தம், சாங்கம் அங்கத்தோட கூடின ஸ்ருதிகள் அவைகள் சதம் நூற்றுக்கணக்கான இது. இங்க அங்கம் அப்படின்றதுனால ஸ்மிருதி, இத்தியாசம், புராணம், ஸ்ரீ பஞ்சராத்திரம் எல்லாமே எடுத்துக்கணும். நஜாயதே மரியதே வா விபஸ்து நித்திய உணத்தியானாம் இது மாதிரி துவாவஜௌ அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஸ்ருதிகள் அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராண அஜக நித்திய சாஸ்வதா, 3 பதங்களும் அந்த நித்தியத்துவத்தை சாதிக்கிறது. அதுக்கெல்லாம் அப்பன் வச்சிருக்க பெருமானார் ஸ்மதிகள்லாம் சொல்றது. அதனால சரி, ரெண்டும் உற்பத்தியும் சொல்றது, அது மாதிரி லயத்தையும் சொல்றது, நாகத்தையும் சொல்றது, அது மாதிரி நித்தியத்துவத்தையும் சொல்றது. ஒன்னு எடுத்துட்ட ஒன்னு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றியே அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நாங்க ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுமா? அவசிய இந்த ஜீவனுக்கு சிருஷ்டிவாத உற்பத்திவாதம் கூட
எப்படி அர்த்தம் தெரியுமா? தேகாதித்வாரதா ஜீவங்களுக்கெல்லாம் தேகம் அனித்தியம் தானே. தேகம் அனித்தியம், அனித்தியமா போயிடவே அது அனித்தியமா போயிட்டாலும் அதுக்கு உற்பத்தி உண்டு. அந்த தேகத்தை சேர்த்து விடுற பெருமான், அதுதான் சிருஷ்டின்னு சொல்றாங்க. தேகம் அனித்தியமா இருக்குது அதுதான். அதனால தேகத்தினுடைய சிருஷ்டி இங்க உற்பத்தி, அதுதான் சொல்றது. அதை வச்சுட்டுதான் ஜீவசியாபி சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம். ஜீவனுக்கு கூட உற்பத்தி உண்டுன்னு சொல்றது. தேவோ ஜாதகா, மனுஷோ ஜாதகா, பிராமணோ ஜாதகா, மர்கோ ஜாதகா அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ உடம்பை உடைய ஒரு ஆத்மா உற்பத்தி ஆனான். அந்த உடம்புக்கு தான் உற்பத்தி, அதோட கூடினா ஆத்மாவுக்கு இங்கே ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு. ஏன்னா ஸ்ருதி அஜாயமான பகுதா விஜாயத்தை அப்படின்றது இது பெருமானுக்கும் வாக்கியம் இருக்கு, ஜீவனுக்கும் வாக்கியம் இருக்கு. அதனால எல்லாம் இருக்குது ஔபச்சாரியம். இதெல்லாம் சிருஷ்டிங்கிறது உபச்சாரம் தான். அத மாதிரி தேகாதி ஆதி சப்தம் இருக்குது. ஆதி சப்தத்தினால சம்ஸ்கார விஷயம் சொல்றது சம்ஸ்காரம். அதே மாதிரியாக ஞான விகாசமும் சொல்லணும். சம்ஸ்காரம்ன்றது உபநயன சம்ஸ்காரம் தான் சொல்லணும். அந்த உபநயன சம்ஸ்காரத்தினால அயம் திஜகா, 2 ஜன்மாவே உடையவன். அவன் உற்பத்தியே கிடையாதுன்னு இருக்கோம். அப்படி இருக்கிறது ஜீவனுக்கு 2 ஜன்மா இருக்குது. பிராமணனுக்கு, சத்திரியனுக்கு, வைஷ்யனுக்கு. முதல்ல ஒரு வாட்டி பிறந்துட்டான், தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து பிறத்தது ஒண்ணும், அதன் பிறகு உபநயன சம்ஸ்காரமாய் பிறக்கிறது இன்னொன்னு. அதனால திஜாகான்னு பேர் இருக்கிறமே. அப்படின்னாக்க இதுவும் அப்படிதான். சம்ஸ்காரத்தினால பிறப்பு ஒண்ணு உண்டாரு. அதாவது இந்த உடம்புக்கு சம்ஸ்காரம் ஆகி அவனுக்கு யோக்கியதையை கொடுக்கிறது, ஞான சம்பாதனத்துக்கு யோக்கியதை. அத மாதிரி ஞான விகாசம் எல்லாரும் தான் பலதால எத்தனையோ பேர் தீனம் வந்தா, எல்லாரும் தீனம் பண்ணி எல்லாரும் பேர பண்ணிட்டாரா மாறிட்டாரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜீவன் கிடைச்சிருக்கு. அதனால பகவான் சங்கல்பம் அது அவருடைய அனுகிரகம் அது வந்தாதான் வரும். அதனால இந்த மாதிரி ஒத்துக்கூடாது. சரி, இத மாதிரி சொல்றதுனால என்ன சரியா போயிடுத்த? உற்பத்தி ஸ்ருதிக்கு எல்லாம் நித்தியத்துவ ஸ்ருதிக்கும் உற்பத்தி ஸ்ருதிக்கும் விரோதம் வச்சு ஒண்ணு உபச்சாரம் இன்னொன்னு உபச்சாரம் இல்ல முக்கிய அர்த்தம்னு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அவகித மனசா ஐகரஸ்யம் ஆதிரஸ்தி. ஐகரஸ்யம் அவகித மனசம் ஜாகிரதையா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவகிதம்னா கவனம், கவனத்தோட மனசை வச்சு நம்ம யோசிச்சு பார்த்தாக்க அப்படிப்பட்டவாளுக்கு ஐகரஸ்யம் எல்லா சுத்தியும் ஒரே ரசத்துல போகும். உற்பத்திங்கிறது உடம்புக்கு, நித்தியத்துவம்ன்றது ஆத்மஸ்வரூபத்துக்கு. அந்த உற்பத்தி கிடைச்சதுன்னா, தேகத்தோட கூடி கிடைச்சதுன்னா இந்த ஜீவனானவன் ஞானத்தை சம்பாதிச்சிருப்பான். அந்த ஞானமும் சில சமயம் விகாசமாகும், சில சமயம் இது சங்கோஜமாகும். அதை கொண்டு நம்முடைய ஜீவனமும் ஒழுங்கா கற்பிக்கப்படும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால சரியா வரும். அதனால எந்த விரோதமும் நமக்கு கிடையாது, நம்ம சித்தாந்தத்துல கிடையாது. சித்தாந்தத்துல விரோதம் இல்லைன்றதுனால என்ன ஆகிரமாக ஸ்திரிக்கும். ஆகையினால ஜீவன் அனித்தியம் அப்படின்ற வாதம் தவறான வாதம். நீ என்ன வாதம் வேணாலும் சொல்லிட்டு போ, பரிணாமவாதியோ அத்வைதவாதி எதுவாலும் சொல்லிட்டு போ. ஆனா ஜீவன் நித்தியம்தான், அனித்தியத்துவன்றது கிடையவே கிடையாது. ஜீவன் நிச்சயமாகவே இருப்பான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல அந்த பிரம்மதத்தனுடைய பட்சத்தை அனுவாதம் பண்ணி கண்டிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். ஏகம் பிரம்மைவ நித்யம் ததிதர அகிலம் தத்ர ஜன்மாதிபாயிதி ஆம்நாதம் தேன ஜீவோபி அதிஜீவ ஜனிமான் இதி அனத்யேத்ருஜோத்யம் சந்நித்யத்வம் து சாங்கஸ்துதிஷதபடிதம் கிருட்டிவாதம் புனஸ்யாத் தேராதித்வாரதோஸ்யேதி அவஹிதமனசம் ஆவிரஸ்யைகரஸ்யம் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
அடியே